அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு ஜாதகருக்கும் ஒரு தசை நேரத்துக்குள்ள அவங்க சுபரா பாபரா என்ற அடிப்படையில் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை அமையும் கருத்தில் கொள்ளுங்க. இப்போ லக்கணங்களே சிறந்த லக்கணமான கடக லக்கணம் ஒரு திசையிலையும் அந்த ஜாதகருக்கு என்ன பலனை பெற்றுத்தரும் என்பது சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ கடக லக்கணத்துக்கு முதல்ல வர்றது சூரிய திசை. அதாவது அவங்க பிறக்குக்குள்ள எந்த திசை வருது என்ற அடிப்படையில் திசைகள் வழி நடத்தும். இப்போ திருவோண நட்சத்திரம்னா சந்திர திசை வரும், கருத்தில் கொள்ளுங்க. அது அடிப்படையில் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இது அடிப்படையில் ஒரு தசைகளும் எந்த பலனை அளிக்கும் என்பதை சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சூரிய திசை கடக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு தனாதிபதியானவர் லக்கண சுபர் இல்லை என்றாலும் பாபரும் இல்லை. எனவே இவர் திசை கடகத்துக்கு நன்மையை அளிக்கவே செய்யும். 1 2 3 5 6 9 10 11 ஆகிய இடங்களில் அமர்ந்த சூரியன் நற்பலன்களை அஞ்சாதருக்கு செய்வார். மற்ற இடங்களில் சிறப்பில்லை. உடன் குரு செவ்வாய் சந்திரன் இணைவும் பார்வையும் நன்மை அளிக்கும். மற்றவர்களின் இணைவு பார்வை எவ்வகையிலும் கடக லக்கணக்காரர்களுக்கு இந்த சூரிய திசையில் சிறப்பளிக்காது, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கடக லக்கணக்காரங்களுக்கு சந்திர திசை அடுத்தது. லக்னாதிபதியான இவர் சுப சந்திரனாக இருந்தாலே நற்பலன் அளிப்பார். பாவ சந்திரனாக இருப்பது அந்த திசை அஞ்சாதருக்கு சிறப்பளிக்காது. வளர்பிற சந்திரன் 1 2 3 4 7 9 10 11 ஆகிய இடங்களில் நன்மையை செய்வார். 5இல் நீசம் பெற்று விடுகிறார். உடன் லக்கண யோகரான செவ்வாய் இணைந்து விட்டால், அதாவது 5இல் சந்திரன் நீசம் பெறுகிறார். அவருடன் கடக லக்கணத்துக்கு யோகரான செவ்வாய் இணைந்து அந்த 5ஆம் வீட்டில் நின்றால் அது நீசபங்க ராஜயோகமாக ஏற்பட்டு அந்த ஜாதகருக்கு அந்த திசையில் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே போல் 6 8 12 சந்திரன் இருப்பது கடக லக்கணக்காரர்களுக்கு சிறப்பில்லை. உடன் செவ்வாய் குரு சூரியன் 6 8 12 சேர்ந்து இருந்தாலும் இல்லை 6 8 12 சந்திரன் அமர்ந்து அவங்களை பார்வை பார்த்தாலும் அவங்களுக்கு மேன்மை ஏற்படும். மற்றவர்களின் இணைவு சிறப்பளிக்காது. அதே போல் மற்றவர்களின் பார்வையும் பலன் கொடுக்காது, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கடக லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் திசை என்ன பலனை செய்யும் என்பது சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கடக லக்கணத்துக்கு பஞ்சம தனாதிபதியான இவர் லக்கணத்தில் நீசம் அடையவர் என்றாலும் இவரே முழு யோகர். எனவே இவர் திசை எதிர்பார்ப்பதுக்கு உடையது. 1 2 4 5 6 7 9 10 11 ஆகிய இடங்களில் உள்ளபோது நன்மைகளை சிறப்பாக அளிப்பார். செவ்வாய் 7இல் உச்சம் பெறுவது நல்லதா என்று சிலருக்கு கேள்வி எழுவலாம். ஆனால் 8இல் தான் அவர் உச்சம் பெறக்கூடாது. 7இல் இருக்கும்போது மனைவிக்கு உஷ்ணதனத்துக்கு சூதக கோளாறுகளை உருவாக்குவார். அதாவது உஷ்ணத்தை ஏற்படுத்தி விடுவார். யோகத்தை கெடுக்க மாட்டார். அதில் உள்ள சாரங்கள் சூரியன், சந்திரன்
மற்றும் சுபசாரம் எனவே மேன்மை அளிக்கவே செய்வார். 3, 8, 12 ஆகிய இடங்களில் அவருக்கு சிறப்பில்லை. பொதுவாக அவர் பாபர் என்றாலும் கடகத்துக்கு அவர் யோகர் என்பதை மறக்கக்கூடாது. உடன் குரு, சூரியன், சுபசந்திரன் இணைவு பார்வை நன்மை அளிக்கும். மற்றவர்களும் பார்வை இணைவு மேன்மளிக்காது, பலன்களை குறைத்துவிடும். கடக லக்கணக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் திசை. இப்போ கடக லக்கணக்காரங்களுக்கு ராகு திசை பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு ஆதரவான இவர் திசை பற்றி கருத்து வேறுபாடுகள் உள்ளன. சிலர் இவர் திசை சிறப்பே அளிக்காது என்று கூறுகிறார்கள். அப்படியல்ல. ஞானக்காரணியாக ராகு அசுபர் என்றாலும் நன்றி விசுவாசம் உடையவர். தமக்கு நன்மை அளித்த இடமாகிய கடகத்துக்கு இவர் யோகர் இல்லை என்றாலும் பெரும் தீமை எதுவும் செய்து விட மாட்டார். முக்கியமாக 1, 3, 5, 6, 7, 9, 10, 11 இடங்களில் உள்ளபோதும் நன்மை அளிக்கவே செய்வார். 12இல் இருக்கும்போது கூட அவர் நன்மை அளித்துள்ளார். உடன் குரு இணைவு பார்வை மட்டுமே மேற்படுத்தும். மற்ற எவரின் இணைவும் பார்வையும் ராக பொருட்படுத்த மாட்டார். தன்னிச்சையாக செயல்படுவார். 2லும் 8லும் நன்மை அளிக்க மாட்டார். லக்கணத்தில் அவர் பகை பெறும்போது 12இல் சுபசந்திரன் உச்சமாகிவிட்டால் நீச்ச யோகம், அதாவது சுபசந்திரன் உச்சமாகிவிட்டார் நிச்சயம் யோகம் செய்வார். அந்நிலையில் 10ஆம் இடம் மேசத்துக்கு சூரியன் செவ்வாய் இருந்துவிட்டால் பெரும் யோகமே கிடைக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஏதாவது ஒன்று இருந்தால் நல்ல யோகத்தை இந்த ராகு பகவான் செய்வார். அதே போல் அரசியல் ஆதாயம் பெற்று சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். 10இல் இருந்தால் ராகு இருந்தால் கடக லக்கணக்காரங்கள் அரசியலில் சிறந்து விளங்கக்கூடும், ஆட்சியை பிடிக்கக்கூடும், முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ கடக லக்கணத்துக்காரர்களுக்கு குரு திசை பார்த்தீங்கன்னா, கடக உச்சாதிபதியும் 6, 9 குடியவருமான குரு பகவான் யோகரும் கூட என்பது அனைவரும் அறிந்தது. இவர் திசை கடகத்துக்கு நற்பலன் அளிக்க வேண்டுமானால் குரு தனித்தில்லாமல் சூரியன் செவ்வாய் ஆகியோருடன் இணைந்து 1, 2, 5, 9, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் நற்பலன்கள் அளிப்பார். 6ஆம் இடம் அவரின் சொந்த இடம் என்றாலும் தனுசுவில் இருக்கும்போது பெரும் பலன்களை அவர் அளிப்பதில்லை. 3, 4, 8, 12 கடக லக்கணக்காரர்களுக்கு குரு இருப்பது சிறப்பில்லை. 7ஆம் இடமாகிய மகரத்தில் இருக்கும்போது அவர் நீசம் அடைவதால் நீசம் பெற்றுவிட்டால் நற்பலன்களை அளிக்கவே, நீசம் பெற்றிருந்தாலும் நற்பலன்கள் அளிப்பார். எனினும் பிற்பலன்தான் கிடைக்கும். அதாவது 40 வயதுக்கு மேல் குரு திசை வந்தால் மட்டுமே அந்த கடக லக்கணக்காரர்களுக்கு மகரத்தில் இருக்கக்குள்ள நல்ல பலன்களை செய்வார். குரு முழு சுபர் என்பதால் குருவின் நிலையை நன்கு கவனிக்க வேண்டும். ஸ்தானபலம், வர்க்க மேன்மை அனைத்தையும் அவர் ஏதாச்சும் ஒன்றில் வலுப்பெற்றிருந்தால் கடக லக்கணக்காரங்களுக்கு நல்ல நற்பலன்களை வாரி வழங்குவார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கடக லக்கணத்துக்கு சனி திசை, கடக லக்கணத்துக்கு சஸ்தம அஷ்டாபதியான இவர் பாபர். எனவே இவர் 6, 8, 12இல் கெட்டால் யோகம் அளிப்பார். ஆனால் அந்த ஸ்தானங்களில் அவர் கெடும் வாய்ப்பில்லை.
6இல் சம வலிமையும் 8இல் ஆட்சியும் 12இல் நட்பும் அடைகிறார். 8இல் ஆட்சி பெறுவதும் 12இல் இருப்பதும் சிறப்பளிக்காது. 6இல் இருக்கும்போது சற்று நல்ல பலன்களை கடக லக்கணக்காரர்களுக்கு அளிப்பார். அதேபோல் 10, 11ஆம் இடங்களில் நன்மையை செய்யக்கூடியவராக இருப்பார். லக்கண கேந்திரத்தில் அவர் பகை பெறுவதும் நன்மை செய்வதாகவே அனுபவத்தில் ஒத்து வருகிறது. 2, 9 இடங்களில் கூட சிறப்பளிக்காது. 4ஆம் இடமாகிய துலாத்தில் இருக்கும்போது குரு பார்வை இருந்தால் நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்குவார். 3இல் இருக்கும்போது நன்மை அளிப்பதாக சிலர் கூறினாலும் பெருமளவு நன்மை எதிர்பார்க்க முடியாது. 5இல் இவர் பகை பெறுகிறார் என்றாலும் புத்தர்களின் வகையில் தொல்லைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். 7இல் இருப்பது பெருமளவு கெடுதல் செய்வதில்லை. மனைவி மூலம் வரும் தொல்லைகள் குறையும். மகர கும்பத்தை தவிர வேறு எங்கும் ஏளாடமாக அதில் சனி அமர்வது சரியானதாக அமையாது. 10இல் சனி இருந்து விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்து லக்கணத்தில் குருவும் சூரியன் இருந்தால் சனி திசை இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பெருத்த யோகத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கடக லக்கணக்காரர்களுக்கு இந்த புதன் திசை கடகத்துக்கு திருதிய விரையாதிபதியான இவர் கடகத்திற்கு யோகர் அல்ல. இவர் கெடுவது என்பது லக்கணத்திலும் 9ஆம் ஸ்தானத்திலும் லக்கணத்தில் பகை பெற்றாலும் இவர் லக்கண கேந்திரத்தில் இருப்பதை சிறப்பென்று கூறுவதற்கில்லை. 9ஆம் இடத்தில் நீசம் பெறுதல் நல்லதே. மற்ற இடம் எதுவாயினும் சிறப்பென்று சொல்ல முடியாது. 2ஆம் இடத்தில் இருந்தால் கல்வி வாய்ப்பை அளித்தாலும் உடன் சூரியன் இருந்தாலே சிறப்பு. மற்றபடி சாரபலத்தினால் பலன் அளித்தால்தான் உண்டு. ஸ்தான பலம் என்பது இல்லை. எங்கே அவர் அமர்ந்தாலும் தொல்லைகளை கடக லக்கணக்காரர்களுக்கு கொடுக்குவார். அதேபோல் சிக்கலையும் ஏற்படுத்தவே செய்வார். பெருமளவு எதிர்பார்க்கக்கூடிய திசையாக இவர் திசை அமையாது. 10இல் புதன் இருந்துவிட்டால் அவங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 5ஆம் இடத்தில் புதன் இருந்துவிட்டால் அவங்களுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். புதன் திசையை பொறுத்த மட்டும் கடக லக்கணத்துக்கு மிகவும் பாதுகாப்பு திசை. புதன் திசை கடக லக்கணக்காரங்களுக்கு வராது இருப்பதே சிறப்பு. வந்தாலும் வயதான காலத்தில் வரணும். அந்த புதன் திசையில் கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ கடக லக்கணக்காரர்களுக்கு கேது திசை. கடகத்துக்கு யோகம் செய்யக்கூடியவர் கேது இல்லை. ஆனால் சில இடங்களில் இருந்தால் இந்த திசையில் சில நல்ல பலன்களை செய்வார். அப்படி அமரும் போது எதிரே ராகு வலு பெற்று விடுவார். எனவே ராகுக்கே குரு பார்வை அவசியம். 1, 3, 4, 6, 7, 9, 10, 12 ஆகிய ஸ்தானங்களில் இருக்க வேண்டும். 5இலும் நன்மை செய்வார். எனினும் புத்திர தோஷத்தை அளிப்பார். அப்போது குரு பார்வை சமன் செய்வோம். செவ்வாய் நன்முனையில் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு கவலை ஒன்றுமில்லை. மற்ற இடங்களில் கேது இருப்பது சிறப்பில்லை. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கடக லக்கணக்காரங்களுக்கு சுக்கிர திசை. கடகத்துக்கு சதுர்த்த லாபதாதிபதியாக இவர் பாதகர். எனினும் முக்கியமான 2 இடங்களை இவர் பெறுவார் என்ற முறையில் திசையில் யோகத்தை செய்ய
அதாவது யோகத்தை அதிகமாக செய்யவில்லைனாலும் கெடுதலை செய்ய மாட்டார் என்பது உண்மை. இவரும் சில இடங்களில் சில சாரத்திலும் திசையிலும் சில நல்ல பலன்களை அளிக்கவே செய்வார். கூட்டு கிரகங்களின் அடிப்படையில் இவர் சூரியனுடன் சேரும்போது அதிகமான அஸ்தங்க தோஷம் அடைபவர். சூரியனுடன் சுபசந்திரனுடன் சேரும்போது பலன் அளிக்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு ஏற்படுத்திவிடும். குருவும் சுக்கிரனும் சேருவது நன்மை என்று சில நூல்கள் கூறினாலும் அனுபவத்தில் அது தீமையே விளைவிக்கிறது. அதுவும் 9ஆம் இடமாகிய மீனத்திலும் இருவரும் சேர்ந்து விட்டால் கடும் போராட்டமாக அந்த ஜாதகர் வாழ்க்கை மாறிவிடும். இருவரின் திசைகளுமே அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யாது. சுக்கிர திசையும் சரி, குரு திசையும் சரி. செவ்வாய் இணைவும் ஏற்பட்டால் சுமாரான திசை அந்த இருவரும் செய்வாங்க. மற்ற எவரின் நினைவும் சிறப்பளிக்காது. லக்கணத்தில் பகை பெற்றாலும் லக்கணத்தில் இருப்பது நல்லதே. பாதகாதிபதி என்ற வகையில் இவர் வலுவிழந்து லக்கணத்தில் இருக்கும்போது சில நன்மைகளை ஏற்படுத்துவார். சதுஸ்த கேந்திராதிபதி என்ற போதிலும் பாதகாதிபத்தியம் பெறுகிறார். அதுவே உபஜயம் என்ற வகையில் வருவதால் பாதகாதிபத்திய தோஷம் குறையும். அவ்வித கிரகங்களை சுபத்தன்மையும் பாவத்தன்மையும் கணித்து அறிந்தே அந்த திசையில் பலன்கள் அந்த ஜாதகருக்கு நிர்ணயம் செய்யப்படும். பொதுவாக 1, 4, 5, 7, 10, 12 ஆகிய இடங்களில் சுக்கிரன் சில அந்த இடத்தில் இருந்தானா கடக லக்கணக்காரங்களுக்கு நன்மை செய்வார். உடன் சூரியன் சுபசந்திரன் இணைவு அல்லது இருவரின் இணைவும் அந்த ஜாதகருக்கு அதிக பயன் அளிக்கும். 2ஆம் இடத்தில் பகை பெறுவதும் 3ஆம் இடத்தில் நீசம் பெறுவதும் 6, 8ஆம் இடம் இவருக்கு சிறப்பில்லை. 11 கூடியவர் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது சிறப்பில்லை. எனினும் உடன் சூரியன் சந்திரன் இணைவு சிறப்பளிக்கும். 11இல் ஆட்சி பெறுவது சிறப்பென்று கூறுவதற்கில்லை. 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும் அவர் சுகஸ்தான அமைப்பில் சதுஸ்த கேந்திரமாகிவிடுவதால் அதிக பாதிப்பை அவர் ஏற்படுத்துவதில்லை. கருத்தில் கொள்ளுங்கள். கடக லக்கணக்காரர்களுக்கு இந்த திசைகள் இந்தந்த பலன்களை தான் செய்யும். ஏன்னா ஒரு ஜாதகருக்கும் ஒரு திசைகள் நற்பலனை வழங்கும், ஒரு திசைகள் பாவ பலனை வழங்கும். இது அடிப்படையில் கடக லக்கணக்காரங்களுக்கு முழு பலனையும் பலத்தையும் வழங்குவது சந்திர பகவானே. கருத்தில் கொண்டு பயன்படுக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.